பஸ் வந்து நம்ம பிடிச்சோம்னா டேரெக்டாக வந்து கண்டக்டர் கேட்டாலே வந்து இங்கே நிறுத்திடுவாங்கன்னா ஸோ நம்ம வந்து எடப்பாடி பஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகே மகளே, இப்போ வந்து நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடப்பாடி பஸ் நம்ம பிடிச்சி நம்ம அரியலூரில் நம்ம ஸ்டாப்பிங்கில் இறங்கணுங்க. ஸோ இறங்கின பிறகு உங்களுக்கு வந்து 1008 சிவன் கோவில் ராஜராஜேஸ்வர் கோவில் வந்து இதனோட லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு வரேன். உங்களுக்கு வந்து ப்ரைவேட் பஸ் இருக்குது, அதுமாரி கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குதுங்க. ஸோ வந்தீங்கன்னா அரியலூர் கேட்டு நீங்கள் வந்து இறங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிவன் கோயிலுக்கு போயிடலாம். சரி வாங்க அப்படியே நடந்து போயிடலாம். வந்துட்டோம் மகளே. ஓகேங்க, இப்போ வந்து 1008 சிவன் கோயிலில் நம்ம நிற்கிறோம் இல்லையா. கோயில் நேமு ராஜராஜேஸ்வரியோட சிவன் கோயில். இது மொத்தம் சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா 1008ங்க. சரி, இதை பார்த்தீங்கன்னா நம்பர் அதில் போட்டிருப்பாங்க பாருங்க மேலேயே. இதுதான் 321 322 அப்படியே உங்களுக்கு கவுண்ட் போயிட்டே இருக்கும். உண்மையிலங்க நான் என்ன நினச்சேன்னா கோயில் ஃபுல்லாக வந்து சுற்றி தான் இருக்குமே நினச்சேன் நான். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ ஒரு மலையை வந்து அப்படியே சுற்றி 1008 சிவலிங்கம் வந்து வச்சுருக்காங்க. நல்ல ஒரு முக்கியமான ஒரு கோயிலுங்க அது. கண்டிப்பாக வந்து இந்த 1008 சிவலிங்கமும் பார்க்கணும்னா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் பத்தாது. அதுவும் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நீங்கள் காலையிலே நீங்கள் கிளம்பி இங்கே வந்தால் மட்டும்தான் கரெக்டாக பார்க்கவும் முடியும். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கும். கண்டிப்பாக வந்து சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கும். இப்போயே உடம்பு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ இப்போ தான் சாப்பிட்டோம் வேறு. ஸோ சாப்பிட்ட உடனே வந்து ஸ்டெப்ஸ் ஏறும்னா ரொம்ப மூச்சு வாங்கிடும். சரி, அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு இந்த வீடியோவை அப்படியே முடிச்சுக்கலாம். பாருங்கள், அப்படியே சுற்றி நினைக்கிறேன். வா, கீழே பார்த்தீங்கன்னா சிவன் தான்.
ஓகே மக்களே, ஸோ இந்த சிவன் கோயிலோடைய லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பஸ் ரூட் கேட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் சேலத்துலேருந்து எடப்பாடி பஸ்ஸு நீங்கள் பிடிச்சிங்கன்னா அரியனூர்ங்கிற அந்த ஊரை வந்து கேட்டு நீங்கள் இறங்கிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு வந்துடலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றினீங்கன்னா கரெக்டாக வந்து சிவன்லிங்கம் வந்துடுவாங்க. கண்டிப்பாங்க இது வந்து நம்ம எண்ணி பார்க்குறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நாள் ஆகிடும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓகே, இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட முடியுது. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்து அது இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இதெல்லாம் வந்துட்டு பெயிண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேங்க. அதெல்லாம் பாருங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஐயப்பன் சுவாமி. இங்கே பாருங்க மக்களே, ஃபுல்லாக இந்த மலையை சுற்றி வந்து சிவன் கோயில் தான், சிவன்லிங்கம் தான். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து சிவலிங்கம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கீழேருந்து ஆரம்பிக்குதுங்க. கீழேருந்து ஆரம்பித்து அப்படியே படிப்படியே மேலே வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ படிப்படியே மேலே வரும்போது உங்களுக்கு கவுண்டிங் வந்து அப்படியே மேலே வருதுங்க. 1008. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இங்கே இது வந்து ஐயப்பன். ஸோ ஐயப்பனுடைய சந்நிதி. இது ஃபுல்லாக வந்து சிவலிங்கம். ஓகே மகளே, ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே மகளே, ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராவல் அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸை நம்ம சந்திக்கிற மகளே. பாய் மகளே, பாய். பார்த்தீங்களா, 1லேருந்து ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. ஸோ 1லேருந்து ஆரம்பித்து அப்படியே மேலே 1008. அவ்வளோதான் மக்களே, நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போக வேண்டியதான். பாய்.